நீங்க நினைக்கிறீங்க இந்த நெருக்கத்துல இருந்து இங்க இருந்து எங்கேயாவது பிளைட் ஏறி போயிட்டாலோ இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஊர் மாதிரி போனா கூட நான் நல்லா சம்பாதிச்சிடும் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல ஏனிய கர்த்தர் வைத்திருக்கிறார். கைதுக்கு கடவுள் நீங்க இருக்கும் இடத்துல ஏனிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஒரு பெரிய ஏணியை வச்சிருக்கிறார். பட்டு மேல ஏறிவீங்க. பிரச்சனை நெருக்கம் வர மாதிரி தான் இருக்கும். பட்டு வந்துட்டு வந்துடுவார். அழகா ஹெல்ப் பண்ணுவாரு. சமாதானத்தின் தேவன். அவரு பேர் என்னங்க? சமாதானத்தின் தேவன். நீங்க எதெல்லாம் சமாதானம் இல்லாம காணப்படுறீங்களோ எல்லாவற்றிலும் சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிடுவார். யோசேப்பு ஒருத்தவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிமை என்ன தெரியுமா, ஒரு ட்ரெஸ் கூட இருக்காதுங்க. ஏன்னா அவங்க குஷ்டரோகம் ஏதாவது இருக்கா, ஏதாவது வியாதி இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காலில் ஏதாவது புண்ணுங்க ஏதாவது உடம்புல இருக்கான்றதுக்காக அந்த அடிமை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டவுன் மட்டும் தான் கட்டி விடுவாங்க. அப்படி சொல்ல போனா முக்காவாசி நிர்வாணம். யார் தெரியுவாரு? நிர்வாணமா தான் இருந்தாரு, நெருக்கத்துல இருந்தாரு, தூக்கி ஜெயில போட்டாங்க. தூக்கி ஜெயில இருக்கிறாரு. ஒரே நைட் வந்துச்சு, அந்த ஜெயில கர்த்தர் அவங்க ஏணியை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சொப்பனத்திற்கான அர்த்தத்தை அந்த இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை தூக்கி ராஜாக்கு பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. கைதட்டுக்காரு. ராஜாவின் பக்கத்துல அமர செய்து, ராஜா நான் நம்பி தான், நீ தான் எல்லாம் செய்யணும்ட்டாங்க. கைதட்டுக்காண்டவரை. அதுக்கப்புறம் அந்த யோசேப்பு போட்ட ட்ரெஸ் எல்லாம் ராஜவஸ்திரம் தான். கைதட்டுக்காண்டவருக்கு நான் சொல்றேன் ப்ராஃபட்டிக்கலா ரொம்ப நெருக்கத்துல ரொம்ப கஷ்டத்துல என்னால சமாளிக்க முடியல பிரதர்னு நீங்க பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை கர்த்தர் காண்டு கொண்டிருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தேவன். அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களால இயலாம முடியாம ஏது நீங்க சர்ச்சை வந்து எவ்வளவு பாடுபடுறீங்களோ எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஏன் நீங்க இருக்கிற இடத்துல ஏறி போறீங்க. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்துல ஏன் தேவனே நீ கூப்பிட்டவங்க எல்லாம் கிதியோன்னு ஒருத்தர் பைபிள்ல நீங்க நினைக்கிறீங்க இந்த நெருக்கத்துல இருந்து இங்க இருந்து எங்கேயாவது பிளைட் ஏறி போயிட்டாலோ இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஊர் மாதிரி போனா கூட நான் நல்லா சம்பாதிச்சிடும் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல ஏனிய கர்த்தர் வைத்திருக்கிறார். கைதுக்கு கடவுள் நீங்க இருக்கும் இடத்துல ஏனிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஒரு பெரிய ஏணியை வச்சிருக்கிறார். பட்டு மேல ஏறிவீங்க. பிரச்சனை நெருக்கம் வர மாதிரி தான் இருக்கும். பட்டு வந்துட்டு வந்துடுவார். அழகா ஹெல்ப் பண்ணுவாரு. சமாதானத்தின் தேவன். அவரு பேர் என்னங்க?